இதில் அவர்கள் நடப்பதை பொறுத்து நீங்கள் மதிப்பளியுங்கள், அவ்வளவுதான். இவர் அரசியலுக்கு வரணும், இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று நாம் எப்படி மறுக்க முடியும்? இன்றைய காலகட்டத்தில் இனாம் கொடுப்பதை கிண்டல் செய்வது போல் பொதுமக்கள் செய்கிறார்கள். ஆனால் இதுவரை நடந்து வந்த திராவிட அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது கையூட்டு பணமும் சேர்ந்து தான், வாக்குறுதிக்கு பணம் கொடுத்து பெற்றது தான் சரித்திரமாக திகழ்கிறது. இதில் இவர்கள் யோக்கியனா என்று சொல்வதற்கு ஒன்றும் இடமில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு பேசணும் யார் வேண்டுமானாலும். அதேபோல் இதுவரை தமிழக மக்கள் நல்லவரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார்களா? அவர்களையுமே பிறகு மாறி மாறியே ஆட்சிக்கு வரவழைக்கிறார்கள், தோற்கடிக்கிறார்கள். இந்த தடவை இவரை ஜெயிக்க வைக்கிறார்கள், அடுத்த தடவை அவரை ஜெயிக்கிறார்கள். அதிலிருந்து என்ன வெளிப்பாடு வந்தது என்றால், எல்லாம் எதிர்பார்ப்பதின் எதிரொலி தான். எதிர்பார்க்காமல் நாம் ஓட்டளிக்கவில்லை என்பதை மனதில் கொண்டு பேசுவதை, நாவடக்கம் வாயடக்கமாக பேசுவது மனிதர்களாக பிறந்த நமக்கு நல்லதாக இருக்கும். அரசியலுக்கு யார் வருகிறார்கள், யார் போவார்கள் என்பது மேட்டரை பற்றி சொல்ல அர்த்தமில்லை. நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை இனியாவது முறையாக இருக்கின்ற நல்லவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தலைவனாக விரும்புவதை தான் நாம் எல்லோரும் செயல்படுத்தணும். அதற்கான வழிமுறைகளை நாம் பார்ப்போம். சும்மா ஏனாந்தானா என்று கண்ணா பின்னா என்று பேசுவதின் அர்த்தம் புரிவதில்லை. யாராவது ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா எவ்வளவு பாடுபட வேண்டும், எந்த நிலைக்கு வந்தால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு நான் சாதாரணமாக ஒரு மனிதன் கட்சி ஆரம்பித்து விட முடியுமா? அவன் நிலைத்து இருக்க முடியுமா? இல்லை கட்சியை வெற்றிகரமாக நடத்தி தேர்தல் நின்று பதவிக்கு வர முடியுமா? பதவிக்கு வந்த பிறகு கொள்கைகளை நிலைநாட்ட முடியுமா? நிறைவேற்ற முடியுமா? இதில் எவ்வளவு இன்னல்கள், இடையூறுகள், இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த கட்சியில் ஆட்சிக்கு வந்தவன் முறையாக ஒன்று சேர்ந்து வாழ விடுகிறார்களா? நெறிமுறைப்படுத்துகிறார்களா? இல்லவே இல்லை. எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிவிடுது. எம்ஜிஆர் ஆவதற்கு வருபவர்களை நாம் வழிவிட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். இது யாரையும் துன்புறுத்தவோ இல்லை தவறாக பேசவோ இல்லை இகழ்வாக செய்யவோ போடப்பட்ட வீடியோ கிடையாது. பொதுவான கருத்தை நான் கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. திரும்பவும் குறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதையே நாம் எதிர்பார்ப்போம், நல்லவர்களை ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.